மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பாபா சித்தி கொல்லப்பட்ட விவகாரம் மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்குது. இப்போ மகாராஷ்டிராவுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் அங்கே அடுத்த மாதம் தேர்தல் நடக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இப்போ வரைக்கும் தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கான தேதியை இன்னும் அறிவிக்கல. அரசியல் கட்சிகளும் இன்னும் அஃபிஷியலாக அவங்களுக்கான பிரச்சார வேலைகளை ஆரம்பிக்கல. ஆனால் மறைமுகமாக இப்போவே தேர்தலுக்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டுருச்சோ அப்படின்னு தான் தோணுது. அதுக்கான ஒரு முதல் படியாக தான் அங்கே முக்கியமான ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய பாபா சித்திக், அவரு 2 குண்டர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாரு. இந்த பாபா சித்திக் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவரு அங்க மகாராஷ்டிராவுடைய அரசியல்லையுமே சரி, பாலிவுட் அங்க இருக்கக்கூடிய சினிமா வட்டாரத்திலுமே சரி ரொம்ப செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர். இவரு அவருடைய 16-17 வயசுல போய் காங்கிரஸ் கட்சியில போய் ஜாயின் பண்றாரு. 48 வருஷம் காங்கிரஸ்ல ஒரு முக்கியமான ஒரு தலைவராகவும், காங்கிரஸ்ல ஒரு பிரபலமான ஒரு முகமாக இருக்கிறாரு. பலமுறை அங்க எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு. குறிப்பா பாந்திராவுடைய தொகுதி, மகாராஷ்டிரா மும்பையில் இருக்கக்கூடிய பாந்திரா தொகுதியில இவர் எம்எல்ஏ. இந்த பாந்திரா தொகுதி தான் பாலிவுட் சினிமா ஆக்டர்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம். இங்க தொடர்ந்து எம்எல்ஏவா இருக்கிறாரு. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 2004 to 2009 அமைச்சர் பொறுப்புலையுமே இருக்கக்கூடிய ஒரு நபர். அதே மாதிரி சினிமா வட்டாரத்திலுமே இவருக்கு அங்க நல்ல ஒரு செல்வாக்கு. இந்த சித்திக்கு இவருடைய வீட்டுல வருஷம் ரமலானுடைய நேரத்துல இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வார். அந்த இஃப்தார் அங்க ரொம்பவே ஃபேமஸ் மும்பைல. இந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கு பல அரசியல் பிரபலங்கள், பல சினிமா பிரபலங்கள் எல்லாமே வருவாங்க. ஷாருக் கான், சல்மான் கான், சஞ்சய் தத்னு சொல்லி எல்லா சினிமா பிரபலங்களுமே இவரோட வீட்டுக்கு வருவாங்க. இந்த ஒரு 2012-13 காலகட்டத்தில் பார்த்தோம்னா, ஷாருக் கானுக்கும் சல்மான் கானுக்கும் ஒரு விரிசல், அவங்களுக்குள்ள ஒரு வகையான ஒரு பகைமை, ஒரு விரிசல் இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ அந்த விரிசலை சரி செஞ்சதுமே இந்த பாபா சித்திக் தான். இவரோட வீட்டில் நடக்கக்கூடிய இஃப்தார் நிகழ்ச்சிக்கு அவங்க எல்லாரையுமே வர வச்சு 2 பேரையுமே கட்டிப்பிடிக்க வச்சு அந்த சண்டையை சரி செய்ய வச்சு, அவங்க ரசிகர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சண்டையை சரி செய்ய வச்சதே இந்த பாபா சித்திக் தான். அந்த அளவுக்கு அரசியல் வட்டாரத்திலுமே சரி, சினிமா வட்டாரத்திலுமே பாபா சித்திக் அங்க ஒரு செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர். இதுல பார்த்தோம்னா பாபா சித்திக்கு ஒரு மகன் ஜீஷன் சித்திக் அப்படின்னு சொல்றவரு, அவருமே அங்க ஒரு எம்எல்ஏவா இருக்கிறாரு. இதுல இந்த பாந்திராவுடைய தொகுதியில் அவர் தொடர்ந்து அங்க எம்எல்ஏவா இருக்கக்கூடிய நேரத்துல 2014 போட்டியிடும் போது பாஜக வேட்பாளர்கிட்ட அவர் தோத்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா 2019 தேர்தல தன்னோட மகனை அந்த தொகுதியில் நிக்க வைக்கிறாரு. அவருடைய மகன் ஜீஷன் சித்திக்கு அந்த இடத்துல ஒரு அபார வெற்றி அடைகிறாரு. இப்போ வரைக்கும் அவர் தான் அங்க எம்எல்ஏவாகவும் இருந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த இவருடைய மகனுடைய எம்எல்ஏ ஆஃபீஸ் இருக்குல்ல, அந்த எம்எல்ஏ ஆஃபீஸுக்கு தான் நேற்று பாபா சித்திக் போயிருக்கிறாரு. அங்க போன இடத்துல தான் எம்எல்ஏ ஆபீஸ்ல வச்சு இவர் சுடப்பட்டிருக்கிறாரு. இப்போ கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பாபா சித்திக்கு ஒரு கொலை மிரட்டல் வந்திருக்குது. உங்களை கொலை பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்குது. இது அங்க போலீஸ் வரைக்கும் தெரிஞ்சு போலீஸ் சார்பில் இவருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்படுது. இப்படி ஒய்பிரிவு பாதுகாப்பு இருக்கும்போது ஒரு எம்எல்ஏ ஆபீஸ்ல வச்சு இங்க பாபா சித்திக் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாரு. அதுவும் இவர் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த விவகாரம் இருக்குல்ல, ஏதோ சினிமா படத்துல வரக்கூடிய காட்சி மாதிரி இருந்திருக்குது. இவரை சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த 2 மர்ம நபர்கள், ஹரியானாவை சேர்ந்த குர்மைல் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன், உத்தரப்பிரதேச சேர்ந்த தரம்ராஜ் காஷ்யப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன், இந்த 2 பேர் தான் சுட்டு கொண்டிருக்கிறாங்க. இதுக்காக பெரிய அளவில் ஒரு ஸ்கெட்சுமே போட்டிருக்கிறாங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி இதுக்காக ஸ்கெட்ச் போட்டு மும்பையில் இவனுங்க 2 பேருமே ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கிறானுங்க. அந்த வீட்டுக்கு மாச வாடகை 14,000 ரூபா. 14,000 கொடுத்து 2 மாசம் வீடு எடுத்து இந்த பாபா சித்திக் எங்கெல்லாம் போறாரு, எங்கெல்லாம் வராரு, எங்க வச்சு இவரை போட்டா சரியா இருக்கும்னு சொல்லி பல வகையில ஸ்கெட்ச் போட்டிருக்கிறானுங்க. இதுல 3வது ஒரு நபரா, இவனுங்க 2 பேர் இல்லாம 3வது ஒரு நபர், அந்த 3வது நபர் தான் இப்ப நீங்க வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும், இவர் இங்கெல்லாம் போறாருன்னு சொல்லி ஸ்கெட்ச் போட்டு கூட்டதுல அந்த 3வது நபருக்குமே ஒரு முக்கிய பங்கு இருக்கு. அவரையுமே இப்போ போலீஸ் தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல கரெக்டா இந்த ஆபீஸுக்கு, மகனுடைய ஆபீஸுக்கு இந்த டைமுக்கு வருவாரு அப்படின்னு எல்லாமே பிளான் ஆனதுக்கு அப்புறம் இப்போ மும்பையில் தசரா பண்டிகை பெரிய அளவில் அங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம். தசரா பண்டிகைக்காக பூஜைகள் நடக்கும்போது தெருக்கல்ல அங்கங்க பட்டாசு வெடிக்கிறது ஒரு வழக்கம். இப்போ நம்ம ஊர்ல கார்த்திகை தீபத்துக்கு எப்படி பட்டாசு வெடிப்பாங்களோ அந்த மாதிரி அவங்க தசராவுக்குமே பட்டாசு வெடிக்கிறது வழக்கம். இதை அந்த கொலையாளிகள் ஒரு பக்காவான ஸ்கெட்சா பயன்படுத்திக்கிட்டானுங்க. நாங்க உள்ள போய் அவரை சுடுறதுக்காக டார்கெட் பண்ணுவோம், நீங்க வெளியில நின்று பட்டாசு சுடணும், பட்டாசோட சட்டத்துல அந்த துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்காது, ஈஸியா சுட்டு ஈஸியா போயிடலாம்னு சொல்லி இப்படி பக்காவா ஸ்கெட்ச் போட்டு தான் இந்த வேலையில செஞ்சிருக்கிறானுங்க. அதே மாதிரி அவனுங்க பிளான் பண்ண மாதிரியே அங்க பட்டாசு வெடிக்கப்பட்டு அவர் வெளியில வரக்கூடிய நேரத்துல சுட்டுட்டானுங்க. சுட்டதுல 6 தோட்டாக்கள் சுட்டதுல 3 தோட்டாக்கள் பாபா சித்திக்கு மேல பட்டுருச்சு, ஒரு தோட்டா அவருடைய மார்பு பகுதிகளை பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி
அதுக்கப்புறம் மும்பையில் இருக்கக்கூடிய லீலாவதி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. இவனுங்க சுட்டு முடிச்சுட்டு இவனுங்க ஓடிட்டானுங்க, முகத்துல கச்சிப் கட்டிக்கிட்டு சுட்டு முடிச்சுட்டு ஓடிட்டானுங்க. அதுக்கப்புறம் அவர் அங்க சுருண்டு விழுந்தோடனே பக்கத்துல இருக்கக்கூடிய லீலாவதி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்க. அங்க சிகிச்சை கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து ஒரு கட்டத்துல பாபா சித்திக் இறந்துட்டாரு, சிகிச்சை பலனின்றி இறந்துட்டாரு அப்படின்ற செய்திகள் வர பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா மும்பை போலீஸ் தீவிரமா இந்த கேஸை பத்தி ஆராய்ச்சி செய்யும் போது கொலைகாரன் எந்த வழியா போயிருப்பா அப்படி இப்படின்னு தேடி ஒரு 10 நிமிஷத்திலேயே இந்த 2 கொலைகாரர்களுமே பிடிச்சிட்டாங்க. இப்போ இவங்களை தூண்டி விட்டது யாரு, என்ன காரணத்துக்காக கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்ப தீவிரமா விசாரிக்கப்பட்டு இருக்காங்க. அந்த 3ஆவதா ஒருத்தன் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தான்ல, அவன் யாரு அப்படின்னு சொல்லி இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் பின்புலங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி இந்த கேஸை இப்ப தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்காங்க. மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டேவும் ஒரு வீடியோ போட்டு இந்த கொலைக்கு வந்து நாங்கள் கடுமையாக எங்களுடைய வருத்தங்களை நாங்கள் பதிவு செஞ்சுக்கிறோம். எங்களுடைய மகாராஷ்டிரா அரசு வந்து உடனடியாக துரிதமாக நாங்கள் குற்றவாளிகளை நாங்கள் கைது செஞ்சுட்டோம், இன்னும் தீவிர விசாரணை மேற்கொள்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ மூலியமாக பதில் அளிச்சிருக்காரு. அதாவது ஒரு முதலமைச்சர் வீடியோ மூலியமா பதில் சொல்ற அளவுக்கு பாபா சித்திக் அங்க ரொம்ப செல்வாக்குள்ள ஒரு நபர். இப்ப அடுத்து பார்த்தோம்னா பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகள் அவங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்றாங்க. ராகுல் காந்தியில இருந்து, உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனாவில இருந்து, சரத்பவாருடைய கட்சியில இருந்து. ஏன்னா இவர் 48 வருஷம் காங்கிரஸ்ல இருந்தாலும் கடந்த பிப்ரவரி மாசம் தான் சரத்பவாரோட என்சிபி கட்சியில வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அப்ப சரத்பவாரோட கட்சியில இருந்து, ஆம் ஆத்மியில இருந்து பல கட்சியை சேர்ந்த தலைவர்கள் கடுமையான கண்டனம். ஒரு மாநிலத்துல இந்த அளவுக்கு துப்பாக்கி கலாச்சாரம் தலை தூக்கி போய் கிடக்குது, இங்க பாஜகவுடைய கூட்டணி ஆட்சி இந்த அளவுக்கு ஒரு மோசம், எந்த அளவுக்கு மோசமா இருக்கிறதுன்றதுக்கு ஒரு எம்எல்ஏ ஆபீஸ்ல வச்சு ஒரு பிரபலமான அரசியல்வாதி, முன்னாள் அமைச்சர் இவரு இப்படி நடுரோட்ல கொல்லப்படுறாருன்னா இந்த மாநிலத்துல பாஜகவுடைய ஆட்சி எந்த லட்சணத்துல இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி பல்வேறுபட்ட தலைவர்கள் அவங்களோட கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க. இதை குறிப்பா ஆம் ஆத்மி சொன்ன ஒரு விஷயம் தான். ஆம் ஆத்மி என்ன சொல்றாங்கன்னா, பாஜக இப்பேற்பட்ட குண்டர் கலாச்சாரத்துல தான் பாஜக விரும்பிட்டு இருக்கு, இப்பேற்பட்ட குண்டர் கலாச்சாரத்தை கொண்டு வரதுக்கான அவங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு வலுவான குற்றச்சாட்டை ஆம் ஆத்மி சார்பில் வச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கடந்த சில நாட்களாக நடக்கக்கூடிய என்கவுண்டர் இல்லாம இது மாதிரியான கும்பல், இந்த மாதிரியான குண்டர்களுடைய கொலை அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஊர்ல ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டாரு, ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொல்லப்பட்டாரு தனிப்பட்ட அவருடைய விவகாரத்துக்காக. பல கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் அந்த கொலையில பங்கு. ஆனா இதுக்கு என்ன ஆட்டம் போட்டாங்க இங்க, ஐயோ திமுக ஆட்சி சரியில்லை, திமுக உடனடியாக ராஜினாமா செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லி எப்பேற்பட்ட ஆட்டங்கள்லாம் போட்டாங்க. இங்க நாளுக்கு நாள் வட மாநிலத்தில் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள், பாஜக கூட்டணி கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல நாளுக்கு நாள் துப்பாக்கி கலாச்சாரம் ரொம்ப ஈஸியாகி போச்சு. ஆனா அங்க யாருமே போயிட்டு இந்த பாஜக சேர்ந்தவங்க நீ ராஜினாமா செய்யணும், அரசு சரியில்லை, ஆட்சியை கலைச்சிரு, ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வான்னு சொல்லி அங்கெல்லாம் இவங்க புனித கருத்து பேசுறதே இல்லை. இதுல ஆம் ஆத்மி சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரியான குண்டருக்கு ஆட்சியை கொண்டு வரதான் பாஜக விரும்புது அப்படின்னு சொன்னாங்கல்ல. தொடர்ந்து அங்க வட மாநிலங்களில் நடக்கக்கூடிய செயல்களை பாருங்களேன். அங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசல ஆத்திக் அகமது, அஷ்ரப் அகமதுன்னு சொல்லக்கூடிய 2 முக்கியமான அரசியல் வட்டாரத்திலே ரொம்ப பிரபலமான ஒரு நபர்கள். இவங்க 2 பேரும் ஒரு கேஸ் விஷயமா போலீஸ் விசாரணை கூட்டு போயிட்டு மெடிக்கல் செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. அங்க ஒரு கும்பல் மீடியாவை சேர்ந்தவங்க மாதிரி, மீடியா பர்சன் மாதிரியே உள்ள வந்து அவங்க 2 பேர் தலையிலுமே துப்பாக்கி வச்சு கொண்டாங்க. நடு ரோட்ல போலீஸ் முன்னாடியே சுட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு சம்பவம், சுட்டு கொண்டு முடிச்சு ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடக்கூடிய சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அது இல்லாம முக்தார் அன்சாரி சமீபத்தில் இறந்திருந்தாரு. இந்த ஆத்திக் அகமதுடைய மகன் ஆசாத் அகமது போலீசால என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ இது மாதிரியான இஸ்லாமிய பெயர் கொண்ட நபர்கள் அரசியல் வட்டாரத்திலே எங்கேயோ பிரபலமா வரும்போது அவங்களெல்லாம் இப்படி ஒடுக்குறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியுமே வட மாநிலங்களில் பெரிய அளவில் கேட்கப்பட்டு இருக்கு. ஆம் ஆத்மி அதான் சொல்றாங்க, இது மாதிரியான துப்பாக்கி கலாச்சாரங்கள் மூலியமா ஒரு குண்டர்கள் ஆட்சியை அவங்க செய்ய பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வலுவான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. சரி, இது மாதிரியான பிரபலமான நபர்கள், அரசியல் செல்வாக்குள்ள நபர்கள் ஒரு பக்கம் கொல்லப்படுறாங்க, அது மூலியமா ஒரு அரசியல் பின்புலம் நடக்குதுன்னு பார்த்தோம்னா, சாமானிய மக்கள் இதே மகாராஷ்டிராவில் சாமானிய மக்கள் சித்திரவதைப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா மகாராஷ்டிராவுடைய பகுதியில் வந்து ஹாஜி ஜமீன் ஷேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வயசான ஒரு நபர், அந்த ஏரியாவில் அவர் ஒரு மௌலானாவா இருக்கிறாரு. ரொம்ப அந்த ஏரியாவில் ரொம்ப மதிப்பிற்குரிய ஒரு நபராக இருக்கிறாரு. ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 75-80 வயசு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் என்ன செஞ்சிருக்காரு, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஹரிஹர்பெத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்கு போயிருக்கிறாரு. இந்த ஹரிஹர்பெத்துங்கிறது இந்துக்கள் கணிசமாக வாழக்கூடிய ஒரு பகுதி. அந்த வழியா போகணும்னு சொல்லி போகும்போது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கரண் சாஹூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கி, ஒரு மதவெறி பிடிச்ச ஒரு சங்கி, இந்த சாஹூ அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 7-8 பேர் சேர்ந்து இவரு போயிட்டு இருக்காரு, இந்த மௌலானா போயிட்டு இருக்காரு. அவரை கூப்பிட்டுட்டு ஓய் தாதி தோப்பி வாலா மௌலானா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. கூப்பிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த ஹரிஹர்பெத் வந்து இந்துக்கள் இருக்க இடம், இந்த பக்கம்லாம் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை போட்டு அடின்னு போட்டு அடிச்சிருக்கானுங்க. ஒரு 75-80 வயசு இருக்கக்கூடிய மனுஷன் அப்படின்னு சொல்லி எதையுமே ஒரு மரியாதை இல்லாம போட்டு அவரை போட்டு கடுமையான அடி. எந்த அளவுக்குன்னா அவர் போலீஸ்ல வந்து வாக்குமூலம் கொடுக்கும்போது கையோட பகுதியில் பல இடங்கள்ல அவருக்கு தழும்பு விழுந்து போயிருக்கு. தழும்பு விழக்கூடிய அளவுக்கு இவ்வளவு வயசான மனுஷனை போட்டு அடிச்சு சித்திரவதை செஞ்சிருக்கிறானுங்க. அதுக்கப்புறமா இவர் போய் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி இந்த கரண் சாஹூ அவனுடைய நண்பர்கள் ஒரு 7-8 பேர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே புகார் கொடுக்குறாரு.
புகார் கொடுத்தா அவங்கள பிடிச்சி போலீஸ் காவலில் வைக்கிறாங்க. அடுத்து ஒரு சில மணி நேரத்தில் ஜாமீன் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுலயும் குறிப்பாக பார்த்தோம்னா கிளாரின் இந்தியா நியூஸ் அப்படி சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு மீடியா, அவங்க இந்த நியூஸ் எப்படி பதிவு செய்கிறாங்கன்னா, இவங்களை பிடிச்சி போலீஸ் காவலில் வச்சுட்டாங்க. வச்சதுக்கப்புறம் பாஜகவில் இருக்கக்கூடிய பிரபலமான நபர்கள் அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. அவங்க வந்த கொஞ்ச நேரத்தில் அவங்க ஜாமீன் வாங்கிட்டு போயிட்டாங்க. இவ்வளோ பெரிய அக்கிரமம் செஞ்சவங்க கூட ஈஸியாக இங்கே ஜாமீன் வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு சாமானிய மக்கள் அங்கே பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா அதே மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய யவன்மால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம். இந்த யவன்மால் மாவட்டத்தில் தன்கின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம். இந்த தன்கி கிராமத்தில் அந்த வழியாக வந்து ஒரு கோயிலோட பூஜைக்காக ஊர்வலம் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த ஊர்வலத்தை பயன்படுத்தி சில சங்கிகள் மதவெறியை கக்குறானுங்க. அந்த ஊர்வலம் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு போகும்போது அங்க கள்ள வீசி அநியாயம் பண்றது, அந்த இடத்துல போய் வெறுப்பு பாடல்கள் போய் பாடுறது, இஸ்லாமியர்களுக்கு எதிராக கோஷம் போடுறது சொல்லி இப்பேற்பட்ட அராஜகத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, கச்சிப்பை கட்டிக்கிட்டு இஸ்லாமியர்களோட வீடு எங்க இருக்குது, எங்கெல்லாம் மாஷா அல்லா போட்டிருக்கு, பிஸ்மில்லா போட்டிருக்கு, அந்த வீடெல்லாம் குறி வச்சு அடிக்கிறது, அந்த வீடு அடிக்கிறது. அவங்க வீட்டு வாசல் முன்னாடி எந்த வண்டியிலலாம் மாஷா அல்லா போட்டிருக்கு, இல்ல முஸ்லீம்களோட பேர் கொண்ட வாகனங்கள் எதா இருக்குதா, அந்த பைக்கெல்லாம் அடிச்சு நொறுக்கி நாசம் பண்ணக்கூடிய இப்பேற்பட்ட வெறுப்பு காரியங்கள்ல ஈடுபட்டு இருக்கானுங்க. இந்த காரியமெல்லாம் செஞ்சுட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கோஷம் வேற ஒரு பக்கம் போட்டுக்கிறானுங்க. அப்போ ஒட்டுமொத்தத்தில் இதை வச்சு பார்க்கும்போது இது மாதிரியான பிரபலமான நபர்கள் கொல்லப்படுறதுமே சரி, பிரபலமான நபர்கள் தாக்கப்படுறது, சாமானிய மக்கள் தாக்கப்படுறது, சாமானிய மக்களோட வாழ்வாதாரங்கள் தாக்கப்படுறது, இந்த மகாராஷ்டிரா அரசியலுக்கு இப்போ ஒரு ஆரம்ப புள்ளி வைக்கிறாங்களோ. ஏன்னா பிரதமர் மோடி இப்ப பிரச்சாரம் பண்ணார் இல்லையா, அது நாக்பூர்ல போய் பிரச்சாரம் பண்றாரு. இந்துக்கள் இருக்கக்கூடிய ஜாதியை பத்தி காங்கிரஸ் பேசுறாங்களே, இஸ்லாமியர்கள்ட்ட இருக்க ஜாதியை பத்தி பேசுவாங்களான்னு சொல்லி அந்த இஸ்லாமிய வெறுப்பை தூண்டி விடுறாங்க இல்லையா, அதை இவங்களுடைய சங்கி கூட்டம் அதை பின்பற்றுதோ. இது மாதிரி வரக்கூடிய மகாராஷ்டிரா தேர்தலில் நம்மளால ஜெயிக்க முடியாது, அதனால இப்ப ஏற்பட்ட மத மோதல்களை தூண்டி விட்டாதான் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரியான மத மோதல்களை தூண்டி விடுறாங்களா, சாமானிய மக்களை இது மாதிரி சித்திரவதை செஞ்சுட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறத அங்க இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவுடைய காவல்துறை ஒரு முழுமையான விசாரணை மேற்கொண்டா மட்டும்தான் அங்க இருந்து உண்மை வெளியில வரும். அதனால மகாராஷ்டிரா மக்கள் அவங்க சிந்திச்சு வாக்களிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். வரக்கூடிய தேர்தலில் மதவெறிக்கு உட்பட்டு அவங்க வாக்களிக்காம அவங்களுடைய மாநிலத்தோட நலன் சார்ந்து வாக்களிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த மாநிலம் ஒரு அமைதியான மாநிலமா மாறும். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.